நேற்று மார்ச் 29 2026 மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற IPL 2026 அன் இரண்டாவது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் KKR அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இந்த விறுவிறுப்பான போட்டியின் சுருக்கம் இதோ. முதலில் பேட்டிங் செய்த KKR. டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்தது. அஜிங்கியா ரஹானே 40 பந்துகளில் 67 ரன்கள் அதிரடி தொடக்கம். அங்குரிஷ் ரகுவன்ஷி 29 பந்துகளில் 51 ரன்கள். பந்துவீச்சு அறிமுக வீரராக களம் கண்ட ஷர்துல் தாக்கூர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். பதிலடி கொடுத்த மும்பை இந்தியன்ஸ் 221 ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி விளையாடிய மும்பை அணி இன்னும் 5 பந்துகள் மீதமிருந்த நிலையிலேயே 19.1 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. ரோஹித் சர்மா 38 பந்துகளில் 78 ரன்கள் 6 சிக்சர்கள் 6 ஃபோர்கள். ரயன் ரிக்கெல்டன் 43 பந்துகளில் 81 ரன்கள் 8 சிக்சர்கள் விளாசி அணியின் வெற்றியை உறுதி செய்தார். சூரியகுமார் யாதவ் 8 பந்துகளில் 16 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். முக்கிய அம்சங்கள். ஆட்ட நாயகன் சிறப்பாக பந்துவீசிய ஷர்துல் தாக்கூர் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். மும்பை இந்தியன்ஸ் தனது சொந்த மைதானத்தில் இந்த சீசனை ஒரு அதிரடி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது.